இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிற கருத்து என்னவென்றால், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பயன்படுத்துகிற வேளையிலே நாம் கடவுளுக்கு பணிந்து தாழ்ந்து வாழ வேண்டும் என்றும், தாழ்ச்சியோடு நாம் இருக்கும் பொழுது இறைவன் நம்மை உயர்த்துவார் என்றும், இறைவனிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு நாம் பயன்படுத்தும் பொழுது, உதவி செய்யும் பொழுது, குறிப்பாக நமக்கு திரும்பவும் உதவி செய்ய இயலாத இருக்கிற மக்களுக்கு நம் உதவியை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நாம் செய்கிற நல்ல செயலை முன்னிட்டு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. ஆண்டவரே, நீர் கூறியிருக்கிற வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் கூறியதை பயன்படுத்தி நாங்கள் நல் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி அருளும். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இவ்வாறு: குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் என்றும், ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார் என்று கூறுகிறது. இருமாப்பு கொண்டு நாம் வாழக்கூடாது என்று சொல்லுகிறது. இருமாப்பு கொண்டு வாழ்ந்தால் இறைவனின் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம் என்று கூறுகிறது. எனவே இறைவன் கொடுத்த வாழ்க்கையை பயன்படுத்தி வாழ்கிற நாம் இருமாப்பில்லாமல் தாழ்ச்சியோடு வாழ்வோம். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் நல் வாழ்க்கை வாழும் பொழுது, இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கும்போது இறைவன் நம்மை விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்வார் என்றும், நாம் விண்ணகத்தில் வாழ்கின்ற பாக்கியத்தை பெறுவோம் என்றும் விளக்கி கூறுகிறது. எனவே இறைவன் கொடுத்த வாழ்க்கையை பயன்படுத்தி நல்லதை செய்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று. இயேசு இதன் மூலமாக நமக்கு கூறுகின்ற உண்மை என்னவென்றால், நாம் தாழ்ந்து கடவுளுக்கு பணிந்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. மேலும் நாம் ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் நாம் பார்வையற்றோரையும் அழைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும், இவ்வாறு உதவி செய்யும் பொழுது இறைவன் நமக்கு உதவுவார் என்று விளக்குகின்றார். எனவே உதவுகிற மக்களாக வாழ்வோம், கடவுளின் உதவியை பெறுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.